பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா அப்பவுமே ஒரு குவிக் ஃபிக்ஸ் தான் இருந்தாரே தவிர, மத்தபடி லாங் டெர்ம் ஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது. ரோஹித் சர்மா கேப்டன்சியா வாங்கும்போது ஒரு 35 வயசு, 36 வயசு அவருக்கு அந்த டைம்ல. ஒரு 35 வயசுல முதல்ல ஒரு கேப்டனா வராரு அப்படின்னாலே தெரிஞ்சிரும். அவர் யூசுவலாவே 36, 37 வயசுலலாம் பிளேயர்ஸ் ரிட்டயர் ஆகிற வயசு. ரொம்ப ரேரா இப்போ டெண்டுல்கர் மாதிரியே அவனுக்குலாம் 40 வயசு வரைக்கும் வராங்களே தவிர, டெண்டுல்கர் பிரையன் லாராவுமே 40 வரைக்கும் இருந்தார் நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ் மட்டும் அந்த 40s வரைக்கும் வருவாங்க. மைக்கேல் ஹசி லேட் ப்ளூமர், அதனால அவர் கொஞ்சம் லேட்டரா வரைக்கும் போனார். 30, 38 வரைக்கும் போனார் நினைக்கிறேன். அவர் உள்ள என்ட்ரி ஆனது 30ல தான் என்ட்ரி. அதான் சொன்னேன், லேட் ப்ளூமர். ஆஸ்திரேலியன்ஸ்ல வந்து அந்த சொல்லுவாங்க, அங்க வந்து அந்த பெர்த் இந்த பக்கம்லாம் இருந்து வர அப்போ கோஃபின்ஸ் சம்திங் ஒரு பவுலர் இருப்பார். அவர்லாம் 30ல தான் டெபியூவே ஆனாரு. அதான் ஆஸ்திரேலியால வந்து அது ஒரு எழுதப்படாத விதியா இருக்கும். ஆமா, இந்தியால வந்து டோட்டலா வேற. இப்போ சவுத் ஆப்பிரிக்காலயுமே பாருங்க, ஹஷீம் அம்லா வந்து பிரேக் ஆனது வந்து 29, 20, 30 அந்த ரேஞ்சில தான் பிரேக் த்ரூ ஆகுறாரு அதுல. ஆனா இந்தியன்ஸ் அப்படி கிடையாது, சின்ன வயசுலயே வந்துடுறாங்க. ரோஹித் சர்மாலாம் டீம்லயே வந்துட்டார், உள்ள டீமுக்குள்ள வந்துட்டார். அப்படிங்கும் பொழுது கேப்டன்ஷிப் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த ஏர்லி 20s ஒரு மிட் 20s 25க்கு மேல ஒரு பிளேயருக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்க கில்லு கொடுத்துருக்காங்க 25க்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ எப்பவுமே அந்த ஒரு சைட்ல இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு மிட் 20s ரொம்ப லேட் 20ஸ்லாம் போறதே கொஞ்சம் ரேரு. அப்படின்னும் போது ரோஹித் சர்மா மிட் 30ஸ்லாம் அவருக்கு கிடைக்கவே செய்யுது. அப்படின்னும் பொழுது அதுவே குவிக் ஃபிக்ஸாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா அந்த குவிக் ஃபிக்ஸ் வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு 2 ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு ஐசிசி ட்ராஃபிலாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போச்சு. பட் ஃபைனல் சோத்துட்டாங்க, அது வேற விஷயம்.